நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 64வது தசகம். ஸ்ரீ கோவிந்த பட்டாபிஷேகம். மெய்ப்பொருள் அறிவோம். குருவாயூரப்பா கோவர்த்தனமலையை தூக்கியது முதலிய பகவானது பல பெருமைகளை கண்ட கோபர்கள் அனைவருமே பகவானை உலகனைத்திற்குமே ஒப்பற்ற தலைவன், உலகநாதன் என்று போற்றி யுகந்து நந்தகோபனிடம், இந்த குழந்தையுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீர்களா என்ன? வித்தியாசமாக, அபூர்வமாக, அற்புத சக்தி கொண்டதாக இருக்கின்றதே. ஜாதகத்தில் எப்படியாவது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் நிலை பற்றி ஏதாவது காணப்படுகிறதா என்று அறிய ஆவல் கொண்டு நந்தகோபரிடம் சென்று கோபியர்கள் வினவினராம். இதை செவியுற்ற நந்தகோபரோ, பெயரிடும் வைபவத்தில் என்ன நடந்தது? நாமகரண காலத்திலே கர்காச்சாரியார் மிக ரகசியமாக நந்தகோபரிடம் மட்டும் செவியிலே கூறிய பெருமைகளை அவர் தன்னுடைய நெருங்கிய உற்றார் உறவினரெல்லாம் மகிழ்ச்சியாக எடுத்து கூறினாராம். அதை கேட்ட அவர்களுக்கு பகவானிடம் முன்பிருந்ததை விட அன்பும் பெரும் மதிப்பும் அளவுக்கு அதிகமாக வளரத் தொடங்கியதாம். அதன் பிறகு தேவேந்திரன் தன்னுடைய ஆணவத்தை இழந்து தான் பட்ட அவமானத்தால் உண்மை உணர்ந்து தேவலோக பசுவாகிய காமதேனுவையும் உடன் அழைத்து வந்து தனது இரத்தின கிரீடம் பகவானின் பாத கமலங்களில் படும்படி எவ்வளவு அழகாக நாராயண பட்டத்திரி கூறுகிறார் பாருங்கள். அந்த தேவேந்திரனே, தேவலோகத்தின் அதிபதியான தேவேந்திரனே, அவனுடைய தலையிலே யாருக்குமே கிடைக்காத இரத்தின கிரீடத்தை அணிந்து கொண்டிருக்கின்றார். அந்த கிரீடம் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவின் பாத கமலங்களில் படும்படி விழுந்து வணங்கினாராம். பகவானை துதிப்பாடி மகிழ்வித்தாராம். அப்பொழுது தேவலாக பசுவாகிய காமதேனு அன்பின் மிகுதியால் தன்னிடம் பெருகி வரும் பால் கொண்டு, எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தை பசியால் அழுதால் கட்டுப்பாடு இல்லாமல் அவளையும் மீறி பால் சுரக்கும் அல்லவா, அதுபோல அந்த காமதேனு அன்பு அதிகமாகி காமதேனுவின் கட்டுப்பாட்டை இழந்து பெருகி வரும் பால் கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை அபிஷேகம் செய்கிறதாம். பசு கூட்டங்கள் அனைத்திற்கும் தலைவனே என்று பொருள்படும்படி கோவிந்தன் என்று பெயரையும் சூட்டியதாம். காமதேனு பசுக்கூட்டங்கள் என்ற பொருள்படும்படி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கோவிந்தன் என்ற பெயரையும் சூட்டியதாம். இப்பொழுது புரிகிறதா தோழிகளே, கோவிந்தன் என்ற பெயர் கிருஷ்ணருக்கு எப்படி வந்தது என்று? வானவர் கோனும் மிக்க மகிழ்ச்சி கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்து மகிழ்ந்தாராம். ஐராவதத்தால் கொண்டு வரப்பட்ட ஆகாச கங்கை தீர்த்தத்தால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை அமர வைத்து அபிஷேகம் செய்தாராம். உலகிற்கும் நாயகனாகிய பகவானே கோகுலத்திற்கு நாயகனாக அபிஷேகம் செய்யப்பட்ட போது அந்த கோகுலமே பூரித்து போய் பகவானது பெருமையால் வானுலகிலும் வைகுண்டத்திலும் கூட அடைய முடியாத பெருஞ்செல்வம். எவ்வளவு அழகு பாருங்கள். நாமெல்லாம் ஏனோ தானோ என்று நாராயணிய கிரந்தத்தை படித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்ல, இது நாம் செய்த புண்ணியம்தான் இந்த ஸ்ரீமன் நாராயணிய கிரந்தம். கிருஷ்ண பரமாத்மாவிற்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பொழுது அந்த கோகுல மக்கள் எவ்வளவு பெருமையையும் மகிழ்ச்சியும் அடைந்தார்களோ, அதில் பாதி அளவாவது நாம் ரசித்து அந்த மகிழ்ச்சியை நம்முடைய அகத்துக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டும். வானுலகிலும் வைகுண்டத்திலும் கூட அடைய முடியாத பெருஞ்செல்வத்தை பெற்றால் ஒரு ஜீவன் எவ்வளவு சந்தோஷப்படுமோ அவ்வளவு சந்தோஷத்தை அன்றைய கோகுலத்து மக்கள் அடைந்தார்களாம். ஒரு சமயம் பகவானுடைய தந்தை நந்தகோபர்
ஏகாதசி என்று உபவாசம் இருந்து துவாதசி என்று வேலை தெரியாமல் விடியற்காலைக்கு முன்பே யமுனையில் அமிழ்ந்து நீராடுகையில் வருணதேவருடைய தூதன் ஒருவனால் வருண உலகத்திற்கே அழைத்து செல்லப்பட்டு விட்டாராம். பூபாரத்தை போக்குவான் வேண்டி மனித உரு தாங்கி வந்த பகவானே, அவருடைய தந்தையல்லவா, அந்த வருண உலகத்திற்கே சென்று தன்னுடைய தந்தையை திருப்பி அழைத்து வர வருண உலகத்திற்கு சென்றாராம். கடலுக்கே அரசனான வருண பகவானை அங்கே கண்டு மிகவும் பரபரப்படைந்து வரவேற்று உபசரித்து பூசனை செய்தானாம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் தங்கள் தந்தையை திருப்பி அழைத்து கொண்டு உடனே பகவானது வீட்டிற்கு வந்தாராம். இந்நிகழ்ச்சியை நாமெல்லாம் எப்படி நம்முடைய குழந்தைகள் ரசிக்கும்படி செயல்களை செய்யும் பொழுது எல்லோரையும் அழைத்து அதை பற்றி பேசி மனம் மகிழ்கிறோம் அல்லவா? நாம் சாதாரண ஜீவராசிகளாகிய நமக்கே அவ்வளவு பெருமை நம் குழந்தைகளை பார்த்து இருக்கும் பொழுது, அந்த அகில உலகத்திற்கும் பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணனை பெற்றெடுத்த தந்தை நந்தகோபர் வருண உலகத்திற்கே வந்து தன் குழந்தை தன்னை அழைத்து வந்ததை எல்லோரிடமும் கூறி கூறி பரவசமடைந்தாராம். எங்கும் நிறைந்த பரம்பொருளே, பகவானே, சாட்சாத் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே என்று உறுதியாக தீர்மானித்து விட்டார்கள் அந்த கோபர்கள். பகவானுடைய இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்டத்தை தரிசிக்க ஆசை கொண்டுள்ளது கண்ட பகவான் அவர்களுக்கு மற்றவர்களால் பக்தி அற்றவர்களால் அடைய முடியாத அந்த உயர்ந்த இடமாகிய வைகுண்டத்தை, அந்த பரமபதத்தை காட்டினாராம். பரிபூர்ணானந்த ஸ்வரூபனே, அந்த கோபர்கள் அனைவரும் எங்கும் ஆனந்தமே நிரம்பிய மோட்சமாகிய அமுதக் கடலிலே மூழ்கி மெய்மறந்த நிலையிலே வெகுநேரம் கைவல்ய இன்பத்தை பருகி நின்றார்களாம். அப்படி இருக்கையில் அவர்களை பகவானே மறுபடியும் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். தேவதேவனே, பகவானே, வேறு எந்த அவதாரத்தில் இப்படி அடைதற்கரிய உமது இருப்பிடமாகிய ஸ்ரீ வைகுண்டத்தை, பரமபதத்தை இவ்வளவு உள்ளங்கை நெல்லிக்கனி போல பக்தர்களுக்கு காண்பிக்க முடியும்? அதாவது இந்த கோபனாக வந்த இந்த அவதாரத்தில் மட்டுமே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அந்த வைகுண்டத்தை, ஸ்ரீ வைகுண்டத்தை, பரமபதத்தை தன்னை நம்பி வாழ்கின்ற கோப மக்களுக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடன் பயணித்து கொண்டிருக்கும் இடையர்குல மக்களுக்கும் காண்பித்தார். ஆகவே பகவானே, குருவாயூரப்பனே, உண்மையிலேயே தாங்கள்தான் சாட்சாத் பகவான். குருவாயூரப்பா, உங்களின் பெருமைகளை இவ்வளவு அறிந்து கொண்டு இருக்கின்றேன். இருப்பினும் என்னுடைய வாத நோய் என்னை வாட்டி எடுக்கிறது. கொஞ்சம் என்னுடைய நோயையும் சரி செய்து என்னையும் அந்த நோயிலிருந்து காப்பாற்றி அருள மாட்டீரா என்று கோரிக்கையை வைத்து நாராயண பட்டத்திரி இந்த 64வது தசகத்தை கேள்விக்குறியுடனே முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.